இப்போ இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஆட்களை கூட்டிட்டு வராங்க. கிடையாதுங்க, தன்னெழுச்சியா வர்ற கூட்டம். 300 ரூபா காசு 2 மணி நேரம் நின்னா போதும். நீங்க வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எல்லாம் ஏலத்துக்கு எடுத்துட்டாங்க, வாடகைக்கு எடுத்துட்டாங்க. 1000 ரூபா இருந்தா போதும், பைக் இருக்கவங்களுக்கு 1000 ரூபா தருவாங்க, பெட்ரோல் போட்டுருவாங்க, பின்னாடியே அவர் பின்னாடியே வரணும். அதிகபட்சம் ஒரு 5 கிலோமீட்டர் ஏர்போர்ட்டுக்கு நியர்பை ஊர்களுக்கு தான் போறாரு அவர். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு பல ஊர்களில் வீடியோ வந்துருச்சு. 300 ரூபாய்க்கு கூப்பிட்டாங்க, காசே கொடுக்கலன்னு பெண்கள் பேசுற வீடியோ எல்லாம் வந்துருச்சு. கூட்டம் கம்மியா இருந்துச்சுன்னா பேச மாட்டார் அந்த ஊர்ல, அதுக்கு நேரத்தை தாமதப்படுத்துவார். அதுதான் காரைக்குடியில் நடந்துச்சு. காரைக்குடியில கூட்டம் இல்ல, ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஐயா அங்க கூட்டம் சரியா இல்ல, ஓகே அப்ப டைம் லாப்ஸ் பண்ணு. எவனா ஒருத்தன் சொன்ன நேரத்துக்குள்ள போக தான் வேக வேகமா போவான். நம்ம போய் சேர்றதுக்கு முன்னாடியே இங்க வந்து சைக்கிள் ஓடிட்டு இருக்காரு. டைம் லாப்ஸ் பண்றது சினிமாக்காரன் எல்லாருக்கும் தெரியும். டைம் லாப்ஸ் பண்றதுனா என்னன்னு, நேரத்தை தாமதப்படுத்துவது. அப்புறம் அங்க போனீங்க, வேட்பாளர் பேரை கூட சொல்லாம வேட்பாளர் இந்த அணில் குஞ்சு தாவர மாதிரி வேன் மேல தாவி ஏறுறாரு. அவரு டாக்டர், அவரு அது ரீல்ஸ், அவர் ரீல்ஸ் மோகம் உள்ளவர். அவர் தாவி ஏறி அப்படிதான் நீங்க வேட்பாளரை அறிமுகப்படுத்துவீங்களா? அந்த வேட்பாளர் பேரு கூட சொல்லுங்க. விஜய் வேன்ல எத்தனை வேட்பாளர்கள் ஏத்திட்டாரு? கடைக்கோடியில இருக்கிற எல்லாரையும் தேடி தேடி நானே தேர்ந்தெடுத்தேன்னு சொல்றாருல்ல, அந்த ஒரு வேட்பாளர் இவர் தான். அந்த வேட்பாளர் பேர் சொன்னா தப்பா சொல்லுவார். வேட்பாளர் பெயர் சொல்லாதது தவறு தான். அது வந்து இப்போ சம்பிரதாயத்தை மீறின ஒரு விஷயம் தான். சம்பிரதாயமே வேணாம் சார், அது வராத ஒரு விஷயம். சம்பிரதாயமே வேணாம் சார், இல்ல அடிப்படையாவே தவறான ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த பக்கம் பார்த்தா எல்லாம் விஜய் முகத்துக்காக தான் ஓட்டு விழ போகுது, விசில் சின்னத்துக்காக தான் ஓட்டு விழ போகுது. வேட்பாளர் யாராக வேணா இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்ற ஒரு பார்வை ஒண்ணு சார். வீட்டை விட்டு வெளியிலே வராதவர், வீட்டுக்குள்ளேயே போய் பதுங்கி இருக்கிறவர் எப்படி மக்கள்கிட்ட போய் என்ன பண்ணுவீங்க? அவரை எப்படி நீங்க விஜய் தேடுவீங்க?